வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். 12ஆம் அதிபதி 12 கட்டங்களில் 12 வீடுகள்ல லக்னத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வீட்லையும் 12ஆம் அதிபதி போய் ஒவ்வொரு வீட்டுல நின்றுதா என்ன பலன்கள் அப்படிங்கிறத சிம்பிளா இருக்கும், ஆனா நச்சுன்னு இருக்கும். இது உங்க ஜாதக கட்டத்தோட நீங்க வச்சு ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். முதலில் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் அதிபதி குரு. உங்க ஜாதகத்துல 12ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காரு. அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும். 9 கிரகம், அதுல 12ஆம் அதிபதி 12 கட்டத்தில் இருக்கார் அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல 12ஆம் இடம் அப்படின்னா என்ன? இரண்டாவது தொழில், உங்களுக்கு கிடைக்கிற மோட்சம். உங்களுக்கு கிடைக்கிற மோட்சம் 12ஆம் இடம். உங்க தந்தையின் சொத்துக்களை சொல்லுவது 12ஆம் இடம். உங்க தந்தையாரோட சொத்துக்களை சொல்லுவது 12ஆம் இடம். உங்க தாயாரனுடைய தந்தையை சொல்வது 12ஆம் இடம். உங்க தந்தையாரோட சொத்துக்கள் 12ஆம் இடம். உங்க தாயாரோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க 12ஆம் இடம். அப்ப 12ஆம் இடம் எப்படி இருக்கு, 12ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, இதெல்லாம் பார்க்கணும். 12ஆம் இடம்ங்கிறது சிறை தண்டனை, 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு, 12ஆம் இடம்ங்கிறது PhD, 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டுல போய் பர்மனண்டா தங்குறது, 12ஆம் இடம்ங்கிறது வீண் விரயம், சுப விரயம். 12ஆம் இடம் என்பது உங்க வேலை இருக்குல்ல, அது வெளிநாட்டுல போய் பாக்குறீங்களா, வெளிநாட்டுல எங்கெங்க ஊர்ல இருக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல பார்க்க முடியுங்கிற சொல்ற இடம் 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது உங்க மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜாப் 12ஆம் இடம் தான். அவங்க ஜாப் 12ஆம் இடம் தான். உங்களுடைய இடதுகண் பார்வை நல்லா இருக்கா, தொந்தரவா இருக்கான்னு சொல்றது 12ஆம் இடம் தான். உங்க குழந்தை இருப்பார் இல்லைங்க, அவருக்கு பெரும் பணம் வருமா, திடீர் அதிர்ஷ்டம் வருமானு சொல்ற இடம் 12ஆம் இடம் தான். முதல் குழந்தை. 2வது குழந்தையோட வேலை வாய்ப்பு, இதை பத்தி சொல்ற இடமும் 12ஆம் இடம் தான். அதே போல உங்க மாமனார் சுயதொழில் செஞ்சு ஜெயிச்சாரா, வெற்றி அடைஞ்சாரான்னு சொல்றது 12ஆம் இடம் தான். உங்க மாமியாரோட இளைய சகோதரன், உங்க மாமியாரோட இளைய சகோதரன், இதை சொல்றதும், சகோதரியோ சகோதரன் இதை சொல்றதும் 12ஆம் இடம் தான். இவ்வளவு எல்லாம் இருக்குங்க 12ஆம் இடம். இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கு 12ஆம் இடம் லக்னத்தில் இருந்தால் தந்தையின் சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் தந்தையின் சொத்து கட்டாயம் கிடைக்கும். 12ஆம் அதிபதி, இதெல்லாமே ஒரு பாயிண்ட் தான், ஆனா இம்பார்ட்டன்டான பாயிண்ட். 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் மனைவிக்கு உடல் உபத்திரவம் வர்றதுக்கு வாய்ப்பு. மனைவி வந்ததுக்கு அப்புறம் மனைவி விட்டு பிரிஞ்சோ வெளிநாடு வெளியூர் போறதோ வாய்ப்பு. 12ஆம் அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் தந்தையாருக்கு உடல் உபத்திரம் வருவதற்கு வாய்ப்பு. 12 அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் உடல் உபத்திரவம் வருவதற்கு வாய்ப்பு. சுப விரயங்கள் நிறைய ஆகும். பணத்தை சேமிக்க முடியாத சூழல் வரும், அது ஒரு வாய்ப்பு. 12ஆம் அதிபதி 2ல் இருந்தால் நீங்க கண்டிப்பா 12ஆம் அதிபதி 2ல் இருந்தா ஒரு நாளைக்காவது பெரிய பொருளாதாரத்தை இழக்காம வர முடியாது. பேராசைப்படுறதுனாலையும் காசு இழக்கிறது 12ஆம் அதிபதி 2ல். பல்லு, கண்ணு, இந்த பிரச்சனைய தொந்தரவு பண்றதும் 12ஆம் அதிபதி 2ல். 12ஆம் அதிபதி 3ல் அப்படி இருந்தா, உங்க அப்பா இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறி வர்றது, நீங்களே இடம் மாறி போறது, ஸ்கூல் மாத்துறது, உங்க தாயாரோட சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு வில்லங்கம் விற்பனை ஆகிறது, நெருக்கடி ஆகிறது, இதெல்லாம் 12ஆம் அதிபதி 3ல். ஒரு இளைய சகோதரன் உங்களுக்கு பின்னாடி பிறந்து இறக்குறது, உங்க டாக்குமெண்ட் மிஸ் ஆகிறது, சின்ன சின்ன நகைகள்லாம் தொலைறது, அடமானத்துக்கு போறது, இதெல்லாம் 12ஆம் அதிபதி 3ல்.
கும்பாபிஷேக தேதி மாறிடும் 12ஆம் அதிபதி 3ல இருந்தா. நீங்க நிர்வாகியா இருக்கீங்க, உங்களுக்கு 12ஆம் அதிபதி 3ல இருக்காருன்னா கும்பாபிஷேக தேதி மாத்தி விட்டுரும், பண்ண விடாது. சில நேரம் உங்க உபாசன தேவி கும்பிட்டு இருக்கிற தெய்வம் இஷ்ட தெய்வமா இருக்கும்ல, அதுவே மாத்தி கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. 12-3 தொடர்பு பூர்வீகத்தை விட்டு வெளியேற வச்சிரும், தள்ளி இருக்க வைக்கும். 12ஆம் அதிபதி 3ல் இருந்தால் தொழிலுக்காக கடும் கடனாளி ஆவார்கள், நெருக்கடி ஆவார்கள். 12ஆம் அதிபதி 3ல் இருந்தால் உங்களுடைய மூத்த சகோதரரோ சகோதரியோ இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். 12ஆம் அதிபதி 3ல் இருந்தா ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, அவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். 12-3 தொடர்பு. 12ஆம் அதிபதி 4ல் இருந்தால் ஒரு சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்கள் சார்ந்த ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்கும். ஹெல்த்துக்காக படாத பாடு, தாயாருக்கு மருத்துவ செலவு, ஒரு வாகனம் இருந்தால் விபத்து நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் தொழில் இருக்கும், வெளியிலையும் ஃபேக்டரி இருக்கும், வீட்லையும் வச்சு தொழில் வேலை அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது 12ஆம் அதிபதி 4. 12ஆம் அதிபதி 4ல் இருந்தா சொத்து பதவி இருக்கு இல்லைங்களா, பதவி, ஒரு பதவி கொஞ்ச நாள் வகிச்சுட்டு வேண்டான்ட்டு மறுபடியும் பதவிக்கு வர்றது 12-4 தொடர்பு. உங்க ஜாதகத்துல படிப்பு இருக்கு இல்லையா, ஒரு பிரேக் ஆகி படிக்க வைக்கும். ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு செகண்ட் டிகிரிக்கு பிரேக், +2 முடிச்சு ஃபெயில் ஆனேன் அப்புறம் படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 12-4 தொடர்பு. 12ஆம் அதிபதி 4ல் இருந்தால் தாயாதி வர்க்கங்கள் உங்களுக்கு ஒத்து வர மாட்டார்கள், இல்ல அம்மாவுக்குமான தாய்மாமனுக்கான உறவுகளில் கசப்பு வில்லங்கங்கள் இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம். 12ஆம் அதிபதி 5ல் இருந்தால் பூர்வீகம் இழந்து விடுவீர்கள், பூர்வீகத்தை மாற்றி இருக்க வைக்கும். பூர்வீகத்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். உங்க குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பிறக்கும்போது, உங்க குழந்தை உங்களுக்கு பிறக்கும்போது ஆரோக்கிய கெடுதி, குறைப்பிரசவம், கொடி சுத்தி பிறக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இரவு நேர வேலை பார்ப்பீங்க, வேலைக்காக வெளிநாடு போறது, முதல் வேலை 2 வேலை இழந்துடுறது, அப்புறம் வேலை கிடைக்கிறது, ஹெல்த்துக்காக அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் 12ஆம் அதிபதி 5ல் இப்படியெல்லாம் வந்துடும். 12ஆம் அதிபதி 5ல் இருந்தால் உங்களுக்கான பதவி இல்ல தொழில்ல நீங்களே தொழில் வேண்டாம் போதுமுடான்னு விட்டுறதும், விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியில வர்றதும், ஒரு டீப்ரமோட் ஆகிறதும், பதவிக்காக கெட்ட பேர் அவச்சொல் வர்றதும், ஒரு வேலையில அரசு பணியில் இருக்கும்போது ஒரு நெருக்கடிகள் வர்றது ஈஸியா நடக்கும். 12-5 தொடரும். ஆனா மேக்சிமம் விரையாதிபதி இல்லைங்களா, அவரு 5ஆம் இடத்துல இருக்காரு. வயிறு ரோகம், பேக் பெயின், வயிறு சார்ந்த உபத்திரவம், மன சார்ந்த பிரச்சனை, தூக்கமின்மை, இதெல்லாம் எட்டி பார்க்கும். இப்படி 12ஆம் அதிபதியை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 12ஆம் அதிபதி 6ல் இருந்தா 2 வேலை, 2 தொழில், வெளிநாட்டு வேலை, இரவு நேர வேலையெல்லாம் சொல்லும். உணவு பழக்க வழக்கத்தால உடம்பு கெடுத்துக்கிறது, இதெல்லாம் சொல்லும். 12ஆம் அதிபதி 6ல் உங்க சித்தியோட உறவு கெடுறது, கசப்பாகிறது 12ஆம் அதிபதி 6ல். முன்கோபம் நிறைய வரும், கோபத்தால நிறைய இழப்பீங்க 12ஆம் அதிபதி 6ல் இருந்தா. 12ஆம் அதிபதி 6ல் இருந்தா உங்களுக்கு உங்க எதிரிகள் உங்க மேல கேஸ் போடுறாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்களுக்கே பிரச்சனை ஆயிடும். இது ஒன்று ப்ளஸ் 12-6 தொடர்பு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது 12ஆம் அதிபதி 7, பாகம் 2ல் சந்திப்போம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.